6 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் ஒரு வழியா 6 மாசத்துக்கு அப்புறம் நடுவில் இன்டர்நெட்ல வேற லீக் ஆகி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு வாங்க இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் வந்து ஒரு ஜெயில் கைதியா இருக்காரு. அவருக்கும் கௌதம் மேனன் பொண்ணுக்கும் ஒரு பாண்ட் ஏற்படுது. விஜயோட நன்னடத்தைக்காண்டி ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிற கைதிங்க லிஸ்ட்ல வந்து விஜய் பேரையும் ஆட் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் கௌதம் மேனனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டா இறந்துறாரு. இப்ப கௌதம் மேனனோட பொண்ணை வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து விஜய்க்கு வருது. கௌதம் மேனனுக்கு அவரோட பொண்ணை வந்து மிலிட்டரியில சேர்க்கணும் அப்படிங்கறது அவரோட லாஸ்ட் விஷயம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ஃபியர் ஃபோபியான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த பொண்ணை விஜய் வந்து மிலிட்டரியில சேர்க்கறக்காண்டி ட்ரெயின் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் வில்லன் வராரு. வில்லனுக்கு விஜய்க்கு ஆல்ரெடி கான்ஃபிளிக்ட் இருக்கு. வில்லனுக்கும் மமிதா பஜ்ஜுக்கும் ஆல்ரெடி ஒரு இன்டைரக்ட் கான்ஃபிளிக்ட் இருக்கு. இது போக மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலாம். இப்ப இது எல்லாத்தையும் முறியடிச்சு அட் த சேம் டைம் மமிதா பஜ்ஜையும் மிலிட்டரியில ஜாயின் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியர் ஃபோபியாவும் எப்படி விஜய் போக்குனாரு. அதான் இந்த படம். இந்த படம் வந்து பகவந்த் கேசரோட ரீமேக்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து பகவந்த் கேசரி தான். இன்டர்வல் வரைக்கும் கிட்டத்தட்ட பகவந்த் கேசரி தான். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து கதை வந்து டோட்டலா வேற மாதிரி அந்த நான் சொன்ன அந்த அரசியல் விஷயம் அதெல்லாம் வந்துட்டு வருது. பாலையா படங்களே ஒரு தனி ஜான்ரா தான். அந்த ஜான்ராக்குள்ள பகவந்த் கேசரி வந்து வராது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா அவரோட பவர் வந்து டோன் டவுன் பண்ணி தான் பகவந்த் கேசரி இருக்கும். பொதுவாக தலைவன் இறங்கினாலே அந்த படத்துல வந்து காரை பறக்க வர்றது, எரிமலை வெடிக்கிறது, பிளேன் நொறுக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் தான் நடக்கும். ஆனா பவன் கேசரியில் அது எல்லாமே கம்மி பண்ணி இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். என்னடா தலைவன் பவரோட குறைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தமா தான் இருந்துச்சு. இப்போ அந்த படத்தை விஜய் வந்து ரீமேக் பண்ண போறாரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து இந்த படத்தில் என்ன இருக்குது, எதுக்கு ரீமேக் பண்ண போகிறான்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த விமன் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் விஜய் வந்து ரீமேக் பண்ண நினைக்கிறேன் ஹெச்னு சொன்னார். இப்போ அந்த தெலுங்குல வந்து பயங்கரமான அவங்க வந்து பயங்கரமாக ஆக்ஷன் விரும்பக்கூடியவங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்லாம் அப்படியே தூக்கிட்டு வந்து தமிழில் வச்சோம்னா நல்லா இருக்காது. இப்போ அதெல்லாம் ஹெச்னு வந்து நிறைய சீன் வந்ததெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாரு. ஏற்கனவே அந்த படமே டோன் டவுன் பண்ண படம் தான். அதை இன்னும் ஹெச்னு வந்து இன்னுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டோன் டவுன் பண்ணி கொடுத்துட்டாரு. உதாரணத்துக்கு பாலையா வந்து பகவந்த் கேசரி படத்தில் லாரியிலே வந்துட்டு ஜம்ப் அடிப்பார். ஜம்ப் அடிச்சது பத்தாது, லாரியோட முன்னாடி வந்து நின்று அப்படி அந்த கண்ணாடி விண்ட்ஷீல்ட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் உடச்சு தள்ளிட்டு லாரி வந்து ஏர்ல இருக்கும்போது நிற்பார். இதெல்லாம் இங்கே வச்சோம்னா சிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீன்லாம் இல்லை. விஜய் வந்து சிம்பிளா பைக்ல வந்து அடிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. இன்னொரு சீன்ல ஸ்ரீலீலாவை ஒரு போலீஸ்கார வந்து பிடிச்சி வச்சுட்டு பாலையா வந்து டீ வாங்கிட்டு வர சொல்லுவாரு. டீல சூடு இல்லைன்னு சொன்னாங்க. பாலையா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போலீஸ்காரோட வயிற்றுல தீயை பற்ற வச்சு அந்த டீ கிளாஸை வந்து அந்த டீல இப்படி ஆத்தி இந்த சூடா இருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாரு. அந்த சீன்லாம் டோட்டலா இங்கே அவாய்ட் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி வருது. இந்த படத்துல கிரிஞ்சே இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கு, நிறையாவே இருக்கு. பட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லாவே நடிச்சிட்டாங்க. சில விஜய் ஆஸ் யூஷுவல் அவரோட டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் இந்த சுமாரான படத்தை ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது வந்து விஜய் தான். ஒரு சைடு விஜய் இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, அடுத்த இன்னொரு சைடு வந்து அனிருத் இந்த படத்தை வந்து தூக்கி பிடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட மெயினான பில்லர்னு நான் சொல்லுவேன். அனிருத்தோட பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சும்மா மிரட்டிட்டாரு அனிருத் பிஜிஎம். அதுவும் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து லைட்டாக அந்த பாஷா படத்தில் மாதிரி நெகட்டிவ்லாம் காமிச்சு அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் அந்த சீனில் ஒரு பிஜிஎம் ஆகட்டும், ராவணம் மௌண்டா அந்த பாட்டு வர எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது செம்ம கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப் வந்து நிறைய நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் சீன்லாம் நல்லா இல்லை, பட் ஆனால் அங்கங்கே ஒரு சில சென்டிமெண்ட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பகவந்த் கேசரியில் இந்த சீன் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா படத்தோட ஃப்ளோவில் இது வந்து திணிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். என்னென்னா ஒரு பொண்ணு வந்து பேட் டச் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் போய் அந்த ஸ்கூல் ஸ்டேஜில் போய் இங்கெல்லாம் தொட்டா வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி சீன் வரும். இது வந்து தெலுங்குலேயும் அப்படியே இதே சீன் தான் அப்படியே இருக்கும். அங்கே விட இங்கே வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த சீன். அடுத்து இந்த படத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த மத வெறுப்பு அரசியல் அது வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. அப்படி என்னால் சொல்ல முடியல. ஆனால் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த சீன் பார்க்கும்போது எனக்கே வந்து பயமாக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே அது வரலான்னு வச்சுக்கோங்களேன் என்ன. ஆனால் வந்து நார்த்துலலாம் வந்து அது வந்து நிறையா கொடி கட்டி பறந்து அதனால நிறையா சம்பவங்கள்லாம் இருக்குது. 1947 அங்கெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது இந்த மாதிரி சம்பவம்லாம். அடுத்து கேமரா ஒர்க்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுத விஷயம் என்னென்னா ஓவர் பில்டப்பு. அந்த தெலுங்குல வந்து ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க, அது வேற. சமீபத்தில் விஜய் படங்களில் இந்த மாதிரி ஓவர் பில்டப் கொடுக்குற மாதிரியான காட்சிகள்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த நிழல்கள் ரவிலாம் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் அவரோட இன்ட்ரோ சீனுக்கு முன்னாடி இந்த கேஜிஎஃப் சலார் படத்துலலாம் ஒரு பில்டப் சீனு. தளபதி வந்து அடிக்காம விட மாட்டாரு, தளபதி நம்ம பாதுகாப்புல இல்லை, நம்ம தான் தளபதி பாதுகாப்புல இருக்கோம், அவர் 30 கொலை பண்ண ஒரு பயங்கரமான பில்டப்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் பவன் கேஸில் இருக்கும். ஆனால் தலைவரை பில்டப் கொடுத்துக்குவாப்ல அந்த படத்தில். சத்தியமங்கல காடு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லுவார். இந்த படத்தில் அதெல்லாம் வந்து வேற ஒரு கேரக்டரை வச்சு சொல்ல வச்சுருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்த நெகட்டிவ் பட்டது ஃப்ளாஷ்பேக் வந்து நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டுலாம். அப்புறம் போக ரொம்ப ஜவ்வா இழுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது வந்து ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருந்துச்சு.
அடுத்து எந்த ஒரு கேரக்டருமே அழுத்தமாகவே இல்லை. அதனால யாருக்கு என்னன்னா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். அது மமிதா பைஜ் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், யாருக்குமே எப்படி விஜய்க்கு வந்து எதுவுமே ஆக போகிறதில்ல, அது தெரிஞ்ச விஷயம். மமிதா பைஜுக்கு ஏதாச்சும் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு. அந்த மாதிரி எதுவுமே தோணவே இல்லை. அவங்கள கடத்தி வச்சிருக்காங்கிறப்ப எப்படி விஜய் தான் வந்து காப்பாற்றிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொரு சீனில் அடி வாங்குறப்ப எப்படி விஜய் தான் வந்து காப்பாற்றிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் வில்லன் தான். ஃபஸ்ட்டு வந்து வில்லனுக்கு வந்து கொடுக்குற பில்டப் அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் போக வில்லன் எப்படி ஆடுறாரு, ரொம்ப ஒரு ஜென்ரிக்கான ஒரு வில்லன் ஆயிடுறாரு. இந்தியா வலிக்கணும், இந்தியா வாழணும், இந்த மாதிரி எத்தனை படத்தில் நம்ம வில்லனை பார்த்துறோம். அதில் 10-11 இவரும் இருக்காரு. ஒரு 100 படம் எடுத்தால் அதில் 90 படத்தில் வில்லனுக்கான ஆசை வந்து இந்தியா வலிக்கணும், இந்தியா வாழணும் அப்படிங்கிறதா தான் இருக்குது. அதே தான் இந்த வில்லனு பேசுகிறாரு. டயலாக்குமே வந்து ரொம்ப கிளிஷேவாக இருந்துச்சு. அப்புறம் படத்தில் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை சிஜி யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஃபுல்லாகவே ரோபோட் கூட விஜய் சண்டை போடுறாரு தான் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருந்துச்சு. எந்திரன், ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், ஐ ரோபோட் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்ல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபைட்டாக தான் இருந்துச்சு. அந்த சிஜி ஃபைட் எதுவுமே வந்துட்டு பெருசாக குவாலிட்டியாக இல்லை, ரொம்ப புவர் குவாலிட்டி சிஜியாக இருந்துச்சு. நிறைய விஷயத்தை டம்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று விஜயோட அரசியல், விஜயோட மாசு, அடுத்து வந்து விமன் எம்பவர்மெண்ட், அடுத்து வந்து வில்லன் சைடு இருக்கிற அந்த ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள், இப்படி நிறைய விஷயத்த சேர்த்து டம்ப் பண்ணதுனால படம் வந்து எதுலையுமே ஸ்ட்ராங்காகவே இல்லை. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து சாப்பியாக இருக்குது. ரேண்டம் சீன்ஸ் எடுத்து ஒட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. திடீர்னு மத அரசுங்கிறாங்க, டக்குன்னு பார்த்தா ரோபோட் வருது, இன்னொரு சைடு பார்த்தா கள்ளசாரைங்கிறாங்க, இன்னொரு சைடு வந்து காட்டில் வாழ்கிறவங்கள அகட்டிட்டு அந்த இடத்துல இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து எடுக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம், இதுக்கு நடுவில் விஜயோட அரசியல் விஷயம், இந்த மாதிரி நிறைய டம்ப் பண்ணனால எதுவுமே வந்து கிளாரிட்டியாவோ கிளியராகவோ ஒழுங்காகவோ சொல்லப்படவே இல்லை. இந்த படத்தில் ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அந்த ட்விஸ்ட்டு. அது ரொம்ப ஈஸியாக யாருனாலும் கண்டுபிடிக்க முடியிற ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம்னு சொன்னாங்க, பார்த்தா இதுதான் லாஸ்ட் டைமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி கதை, இதே மாதிரி படங்கள்லாம் விஜயே வந்துட்டு நிறையா படம் நடிச்சிட்டாரு. அதில் இதுவும் ஒரு படமாக இருக்கும், அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.